தம்பி அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சுன்னா இங்க எல்லாமே அவங்க 2 பேர் தான். விஜிலி அண்ணா பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி அவங்கள பார்க்கணும். கொஞ்சமா போதும், நமக்கு தான் பெரிய வீடு, பெரிய ஏரியா, பெரிய அமௌண்ட் எடுத்துக்குவோம். தம்பி விஜிலி அண்ணா கொஞ்சம் பார்க்கணும். எங்களுக்கெல்லாம் மூடு இல்ல, கிளம்பு. ஐயா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நமக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போனால் எல்லாம் சரி பண்ணிடுவார். இந்த மீட்டிங் முடிஞ்சு அந்த மீட்டிங் கூப்பிட்டு போகிறேன். என்ன ஜோக்கா? இல்லைங்க சீரியஸ்ங்க, என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, அதான் பிஜிலி அண்ணா கிட்ட விசாரிக்கலான்னு வந்தேன். அதான் மூடு இல்லைன்னு சொல்கிறோம்ல. டேய் அவங்களுக்கு மூடு வரதுக்கு என்னடா பண்ணுறது? சுமதியை காட்ட கூட்டிகிட்டு போகணும். ஆமா அவனுக்கு அவ்வளோ போதும்டா. நீ ஏன்டா அடம் பிடிக்கிற? இல்லைனா உன் பங்குல எடுத்துருவேன், பரவாயில்லையா? நான் அதெல்லாம் தரமாட்டேன். அண்ணன் உள்ளதான் இருக்காரு, இவர் அழைச்சிட்டு உள்ள போ. ஏன் தம்பி பிஜிலி அண்ணன் எப்படி இந்த ஏரியாவில் இவ்வளோ பெரிய ஆளானாரு? அது எதுக்கு நீ கேட்குற? இல்லை சும்மா அறிவை வளர்த்துக்கலாமேன்னு தான். எனக்கு மூடு இல்லை. ஐயோ இவங்களுக்கு மூடு வர்றதுக்கு நம்ம பை நிறையா கொண்டு வரணும் போல இருக்கு. இப்போ வரும் பார். வினு தெரியுமா? அவரை 5 வயசு குழந்தை கூட தெரியுமா? எனக்கு தெரியாம இருக்குமா? அப்பேற்பட்டவரை நேருக்கு நேர் நின்று அவரை பார்த்து முறைச்சிருக்கிறாரு விஜிலி. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பெரிய பிள்ளைங்களோட சவகாசம் கழிச்சு இவ்வளவு பெரிய சம்பவக்காரனானாரு. அம்மாடியோ, வினுவையே நேருக்கு நேரா பார்த்து முறைச்சாரா? அப்ப பெரிய ஆள் தான். அண்ணா வணக்கம். அது என் பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறானே, அந்த பையனை என்ன ஏதுன்னு உங்ககிட்ட விசாரிச்சுட்டு, அண்ணனுக்கு தெரியாம இந்த ஏரியாவில் ஒரு அணு கூட அசையாது. இல்லை அணு மட்டும் அசையாது, ரேணுகா கஸ்தூரின்னு எந்த பொண்ணுமே அசையாது. சொல்லு. ஒன்றும் இல்லைண்ணா, அந்த பையனை பற்றி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா சட்டு பொண்ணு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன். பையன் போட்டோ இருக்கா? அண்ணா இருக்குண்ணே. இந்தாங்கண்ணே. அண்ணா பாருங்க, பையன் போட்டோ காமிச்சு அப்படி பயந்து ஓடுறாரு. சம்பந்தத்தை பேசி முடிச்சிட வேண்டியதுதான். அக்மார்க்கு அயோக்கியா. வாடகை வரும்போது கெட்ட போட வந்த, அப்புறம் பிஜிலியை தள்ளி விட்டு இந்த பிள்ளைய சட்டை போட்டேன். ஆனா ஒண்ணு, மகாவோட கடைசி ஆசையை உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறதான். உங்க அண்ணனோட கடைசி ஆசைக்கு ஆகாது. நீ அப்படியே இரு. எக்காரணத்தை கொண்டு வெளியே நீ நல்லவன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சத்தியம் பண்ணு. என்ன பாக்குற? சத்தியம் பண்றா. மகாதேவன் மேல சத்தியம் சித்தப்பா. இது போதும்டா. என்ன பாக்குற? இல்ல நீங்க உன் கண்ணு முன்னுக்கு தான் ஊதியிருக்க, நேரா உங்க அண்ணன்ட்ட தான் போகும். பாத்தியாவாசு சரக்கு வண்டி பூரா திருட்டு பயல காய்ச்சறது. அவங்க வண்டியில நம்ம கை வைக்கிறோம்னா நம்ம எவ்வளவு ஒரு ஆளா இருப்பான். கொடுத்த வையே. எப்படி இப்படி இப்படின்னா நாரதிச்சு வர ஒரு வாரம் என் கூட இரு. உனக்கு நல்லா தொழிலை கத்து கொடுத்து இந்த யோகிய அக்பார் அயோக்கியானா உன்னை ஆக்கி காட்டுறேன். ஐயோ பைத்திய பரசுராம் பிரசங்கத்தை ஆரம்பிச்சான். வா கிளம்பலாம் வா. யார் அது? யார் சித்தப்பா? யார் தெரியுதா? சிஎம்மோட சன்னு. பாவம் நைட்டு தனியா தூங்க பயந்துக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணை கூட்டுப்பான் போல. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு போகணுமா இல்லையா? சொல்லுப்பா. நீயே சொல்லுப்பா. தனியா எப்படி தூங்குவா? வா நம்ம வேலையை பாப்பா. வா பாப்பா. வேற பணத்தை பெண்கள் சூடுவது போல இவ்வுலகத்தை அதர்மம் சூடும் போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தர்மத்தை காக்க கல்கியாக அவதரிப்பார். இதை எடுத்து போயா. தம்பிக்கு கல்யாணம் கன்ஃபார்ம். ஏமாத்திட்டேன். இதுக்கு மேல நீ என் கையில இருக்க கூடாது.
அம்மா இப்ப நான் திருந்துட்டேம்மா. விஷம்லாம் வைக்கல, சாப்பிடுங்க. இவன் தான் சித்தி லக்ஸுக்கு பார்த்த மாப்பிள்ள. அதிர்ஷ்டக்காரி. 1 கிலோ தாட மாடுது. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வாங்க. அடடே வாங்க வாங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? எல்லாம் திருட்டு கூடவா? சம்பந்தி நான் சொல்லல 7 குடம் 7 மலை. இவன்தான் நம்ம சொந்தக்கார பையன். வணக்கம் வணக்கம். போங்க போங்க. வணக்கம் மாமா. நம்ம சொந்தக்கார பையன் வந்துட்டான். பையில என்ன வச்சிருக்க? டிஃபன் பாக்ஸ். தங்கமா வெள்ளியா? ஹெவன் சில்வர். தம்பிக்கு சாப்பாடு கொண்டு போறதுக்கு. வெறும் பல சம்பந்தி வீட்டுல 7 குடம் வந்திருக்கு. கல்யாண வீட்டு சோத்து திருட வந்திருக்கான். போட. I have high hopes on you. இந்த மாதிரி கல்யாணம் வந்து அப்பா கிட்ட நிக்க மாட்டல்ல. எப்படி இந்த மாதிரி என்ன சீப்பா நினைச்சீங்க? I just broke up with Rahul. She is on the way to pick me up and I'm moving to his place today. That's my girl. அமிதா இங்க தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் இந்த கூட்டத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் மார்வாசல போட்டிருப்பான். அவனுக்கு மைசூர் பாக்குன்னா ரொம்ப பிடிக்குமா. எவ்வளவு வச்சாலும் தின்னுனே இருப்பானா. அப்போ இவ்வளவு வச்சு அவனை கண்டுபிடிக்க முடியாதா? கண்டிப்பா முடியாது. அவனால இவளை வச்சு சமாளிக்க முடியலன்னு தான் நம்ம கிட்ட மாட்டி விட்டு போயிட்டான். ஆரம்பிடா. I'm sticking down, I'm standing on my start says I only know how. I'm writing these riddles, I understand I've been about, yeah I'm up. லக்ஷனா, இப்போ ஒரு உண்மை சொன்னா இந்த கல்யாணம் நின்றுமா? நிறுத்துற அளவுக்கு உண்மைன்னா பொய்யே சொல்லிடு. நான் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இங்க வேடிக்கை பார்க்கறவங்களுக்காக இது நான் போட்ட வேஷம். புரியல. இதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. இவங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு ரவுடியோ பொறுக்கியோ இல்லை. நான் ஒரு சாது. இது பொய்யா? உன் கண்ணலுக்கு உண்மை. நான் ஒரு பொய் சொல்லட்டா? இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன்.